அதிமுக தொடர்ந்து போட்டியில் இருந்தாலும் புதிதாக வரக்கூடியவர்கள் குறிப்பாக ஆதவ இந்த தொகுதியில் போட்டியிட ஒரு தகவல் வருகிறது. எப்படி ஒரு சவாலாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்களை பொறுத்தளவில் சவாலாக நாங்கள் யாரையுமே நினைப்பதில்லை. எங்கள் இயக்கத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே, திராவிட மாடல் ஆட்சியின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்ற சாதனைகள், ஆங்காங்கு இருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்ற நல்ல தொடர்புகள், மக்கள் பணிகள், இவைகளைத்தான் மையப்படுத்தி நாங்கள் தேர்தல் களத்திலே இருக்கின்றமே தவிர பேய் பிசாசு பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. எப்போதும் இல்லாத வகையில் தொடர்ந்து ஒரு போட்டியாளர்கள் மூன்றாவது அமைப்பாளர் வருவாங்க, ஒரு கூட்டணி அமைச்சிட்டு வருவாங்க, புதிதாக வருவாங்க. எப்போதும் இல்லாத வகையில் இது ஒரு பெரிய திம்பத்த கட்டமையோடு வர்றாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் சக்தியோடு நாங்கள் வர்றோம், ஒவ்வொரு டிகிரியும் நாங்கள் இருக்கோம், என்னுடைய வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சாத்தியப்படுமாது? அது தேர்தல் முடிவு ஏப்ரல் 4ஆம் தேதி தான் தெரிய வரும். மக்கள் சக்தி யார் பின்னாடி இருக்கின்றது? 60 ஆண்டு கால உழைப்பிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆற்றியிருக்கின்ற இந்த 5 ஆண்டு மக்கள் நல பணிகளுக்கு மக்கள் சக்தி யார் பின்னால் இருக்கின்றது என்பதை அந்த தேர்தல் நிரூபிக்கும். கூவி கூவி அழைத்தும் கூட ஒரு கூட்டணியும் கூட சேரவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒரு தீர்க்க தரிசனமானவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் என்பது கூட்டணியை அவர் முறைப்படுத்துவது, கூட்டணியை அரவணைப்பதிலிருந்தே தெரிகிறது. உண்மையான மக்கள் சக்தி, மக்கள் முதல்வர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பின்னால் தான் இருக்கின்றது. பேச்சுடைய சாராம்சத்தை பார்க்கும்போது பிரதான எதிர்கட்சியை தவிர்த்து மூன்றாவது அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்து பேசும்போது எதிரணியை இப்பவே நீங்கள் தீர்மானிச்சது போல தோன்றுகிறேன். அங்குதான் தவறு செய்கிறீர்கள். அரசியல் நாகரிகத்தோடு செல்பவர்களை நாங்கள் விமர்சிப்பதில்லை. அரசியல் நாகரிகத்திலிருந்து அதிலிருந்து பிறண்டு போகின்ற பொழுது அவர்களுடைய பேச்சுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் நாங்கள் ஏதோ அவர்களுக்கு அஞ்சி நடுங்குவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். எங்களை பொறுத்தளவில் களத்தில் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் சரிநிகரானவர்களே கிடையாது. என்னை போன்றவர்களுக்கு 45 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உள்ளவர், எங்களுடைய தலைவருக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் உள்ளவர். இந்த கத்துக்குட்டிகள் பேசி திரிவதற்கு ஏதாவது ஒரு வகையில் இல்லை என்ற மறுப்பு கூறுவது எங்களுடைய கடமை என்பதால் அதை சொல்லுகிறோமே தவிர களத்திலே கண்ணு கட்டிய தூரம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற சக்தி எந்த கட்சிக்கும் இல்லை.